நீங்கள் பவரை யூஸ் பண்ணுங்கள். ஜெகன்மூர்த்திகிட்ட பேசி ஆள்பலம் எப்படியாவது அந்த பெண்ணை பிரித்து கொண்டு போயிடணும். எங்கே தேனிக்கு கொண்டு போயிடணும். 50 லட்சம் கொடுத்தீங்கன்னா பொண்ணை பிரித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுறோம். இந்த அசைன்மெண்ட்டை மகேஸ்வரி எடுக்குது. இது ஐடியா கொடுத்ததே மகேஸ்வரி தான். ஏன்னா போலீஸ் மூளை இப்போ கிரிமினலாக இருக்கும்ல, அது பொம்பளை போலீஸாக இருந்தால் இன்னும் கிரிமினலாக இருக்கும். தனுஷ் இந்த தகவலை தெரிஞ்சு தப்பிச்சு போயிடுறாரு. போலீஸ் வேனில் கடத்தல். அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ண யாருன்னா நம்ம தனுஷுடைய அம்மா. வந்தாளுங்க போலீஸ் மாதிரி தெரியல, ஆனால் போலீஸ் வேன் வண்டி நம்பர் சோன்சோ. சங்கர் ஜிவால் என்னையா நடக்குது, உன் ஜீப் எடுத்துகிட்டு போய் கடத்தினானா நீ தான் கடத்த சொன்னியாம்மா. இப்போ இந்த மீதி இருக்கிற 4 பேர் 5 பேர் யார் கேவி குப்பமூர்த்தி தூக்கிட்டு வாயா, அவ்வளோதான். ஒரு ஏடிஜிபியே ஒரு கடத்தல் காரணம் நடந்திருக்கார். யார் சொல்கிறா? செந்தில்குமார் சொல்கிறார். ஐயா அனுப்பிச்சாங்க, நான் போனேன், வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. மூர்த்தி ஏடிஜிபி 2 பேருமே 2 முறை ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்காங்க. தாஜ் ஹோட்டலில் மீட்டிங் ஏற்பாடு யார்? மகேஸ்வரி. நீதியரசர் வேல்முருகன் இதை மன்னிக்கவே முடியாது, கைது செஞ்சு ஆகும். எந்த போலீஸ் ஜீப்பில் கடத்தினீங்களோ அதே போலீஸ் ஜீப்புக்கு எங்கே போங்க, திருவிழங்கடல் உங்களுக்கு விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். எனக்கு கொண்டா. ஜெகன்மூர்த்தியார் பின்னாடி பார்த்தீங்கன்னா இளங்கோ இருக்காராம். அது ஏற்பட செயின் லிங்காக போயிட்டு சார். அது கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு போய் நிற்குது ஐயா. ஆமாம் நிற்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ ஜெகன்மூர்த்தியார் கைது செய்யப்பட்டால் பல்வேறு வழக்குகள் தோண்டப்படும் அப்படிங்கிறாள். அது உண்மைதானே ஐயா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜெகன்மூர்த்தியார், அது கரண்ட் கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியார், அதுக்கப்புறம் ஏடிஜிபி ஜெயராமன், அதுக்கப்புறம் மகேஸ்வரி, உங்கள் முன்னேறம் எப்படியா சிக்கினாங்க? ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு கார் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய மூலம் எங்கேருந்து வருதுன்னா, விஜயாசிரி அந்த பொண்ணு, இவர் பேர் தனுஷ். 2 பேரும் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிய பிறகு அந்த பொண்ணு இருக்கிற இடம் தேனி, தனுஷ் இருக்கிற இடம் திருவலங்காடு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் மாவட்டம். ஆமாம், களம்பாக்கம் ஒரு கிராமம். இந்த தனுஷ் சிறுபான்மை ஆசாரியார் சமூகத்தை சார்ந்தவர். அந்த பொண்ணு நாயுடு சமூகம். அந்த பொண்ணுடைய அப்பா வனராஜன் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அப்பா ஓபிஎஸுடைய பினாமின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இல்லை. ஆமாம், கன்ஃபார்மாக நம்ம அதை போய் பத்திரம் படுகாடெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போது இவர் தனுஷ் ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப சூழலுக்கு கீழே. இப்போ வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஆமாம். இப்போது இது ஒரு பொருந்தா காதல். இது ஒரு பொருந்தா காதல். ஆனால் இவருக்கு தேனிக்கு போய் பார்க்குறாரு. அந்த பெண்ணுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்து, அந்த பெண்ணுடைய ஃபினான்ஸ் பேக்ரவுண்டு பார்த்து லவ்வை இன்னும் விரிவுபடுத்துகிறார். அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்தில் கிளம்பி வந்துடுது. நீங்கள் அதில் என்ன நடக்குதுன்னா, பல குடும்பத்தில் பெண்களை சமூக அக்கறையோடு வளர்த்துவதில்லை. சமூகம் எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்குது, இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதே இல்லை. ஒரு பெரிய குடும்பத்துக்கு செட் ஆகும் தெரியாது. ஒரு பெரிய குடும்பம், கார் டிரைவர் இருப்பான். தமிழ்நாட்டில் தமிழச்சிகள் மட்டும்தாங்க கார் டிரைவரோடு ஓடிப்போம். ஆமாம். அவனுக்கு இந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்டைலு கார், பங்களா, வீடு வசதி, இப்படி. அவன் இப்போ டிரைவரு ஒரு அதிகபட்சம் ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்குவான். இந்த பொண்ணுக்கு அந்த அவன் சம்பளம் 10 நாளைக்கு கூட மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக. இது எப்படி இந்த காதல் ஒத்து வரும்? ஒத்தே வராது. 2வது, வசதியான குடும்பம், அவனுக்கு விலை பேசிடுவாங்க. உனக்கு எவ்வளோ பணம் வேணும் வாங்கிட்டு கிளம்பிடு. இது மாதிரி பல பஞ்சாயத்து நடந்திருக்கு. இதுதான் போலீஸ் ஸ்டேஷனில் வேலையே, அரசியல்வாதிகளுக்கு வேலையே. அப்போ இந்த காதல் இப்படி நீண்ட நாள் நடக்கும். இந்த காதல் இல்லை. அந்த பொண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லை, சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். அதெல்லாம் பல பஞ்சாயத்து நடந்து இப்போ அவர் வனராஜன் ஜெயிலில் தான் இருக்கார். இருந்தாலும் எந்த அப்பா ஆத்தாது விட்டுருவாங்க சொல்லுங்கள்?
நீங்கள் இப்போ கருணை கொலை நடக்குதா இல்லையா உடம்புப்பேட்டையில் சங்கரை ஏன் கொன்னாங்க? தொடர்ந்து இந்த சமூக அமைப்பு இன்னும் முழுமையாக பக்குவம் அடையல. இந்த சமூகம் இன்னும் ஜாதியாக தான் இருந்து பெரியாரால் அது உடைக்கப்பட்டு மீண்டும் எப்படி ஆயிடுச்சு? ரிவர்ஸில் போச்சு. இன்னைக்கு சமுதாயம் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. சாதி தான், சாதியாகத்தான் பிறக்க முடியும், சாதியாகத்தான் வாழ முடியும். அந்த மாதிரி இப்போ சாதி தலைவர்கள் பூரா கொண்டு விட்டாங்க. இப்போ ஜாதிக்கு ஒரு வீரம். தமிழன் இப்போ யாருமே இல்லை. செட்டியாராக இருக்கா, முதலியாராக இருக்கா, நாடாராக இருக்கா, தலித்தாக இருக்கா, தேவதை. தமிழன் எங்கடா? கர்நாடகாவில் கன்னடராக இருக்கான், கேரளாவில் மலையாளியாக இருக்கான், இவ்வளவு தெலுங்கனா இருக்கான், பஞ்சாபியாக இருக்கான். தமிழை மட்டும்தான் சாதியாக இருக்கான். அதிகபட்ச கொலைகளே சாதி வன்ம கொலைகள் தான். அப்போது இந்த காதல் கூடாதுன்னு தெரியும். இந்த தனுஷே போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எழுதி கொடுத்துட்டு வராரு. எப்படியாவது அந்த பெண்ணை பிரித்து கொண்டு போயிடணும். எங்கே? தேனிக்கு கொண்டு போயிடணும். இதுக்கு நடுவில் மகேஸ்வரி அந்த குடும்பத்தை அணுகுது. போலீஸ் ஸ்டேஷன் இப்போ பஞ்சாயத்துலாம் நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு 50 லட்ச ரூபா கொடுங்க, அசைன்மெண்ட்டு, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அசைன்மெண்ட்டு மாதிரி 50 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 4வது மாடியில் டெக் இன்டீரியர் பண்ணி கொடுத்துறாங்க. 50 லட்ச ரூபா கொடுங்க. இதே போல் 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பொண்ணை பிரித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுறோம். இந்த அசைன்மெண்ட்டை மகேஸ்வரி எடுக்குது. மகேஸ்வரி யார்? இந்த மகேஸ்வரி நல்ல கேள்வி. மகேஸ்வரி போலியான ஆவணங்களை கொடுத்து போலீஸ் வேலையில் சேர்ந்து எஸ்ஐயாக வருது. நம்ம ஏடிஜிபி ஜெயராம் நாமக்கல் எஸ்பியாக இருக்கார். அப்போ 2 பேருக்கும் நெருக்கம். எப்படி நெருக்கம்லாம் கேட்கக்கூடாது, இந்த நெருக்கம்லாம் கேட்கக்கூடாது. ஆக மொத்தம் நெருக்கம். வேலை பார்க்கும்போது நெருக்கம். என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை, பணியில் காவல்துறை பணி. ஆமாம், காவல்துறை பணி. நம்ம சந்தேகம்லாம் படக்கூடாது. ஆமாம். அப்போ வேலை செய்கிற பொழுது நெருக்கம். இதில் இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இவர்கிட்ட போய் இந்த ஜோடியை பிரிக்கணும். நீங்கள் பவரை யூஸ் பண்ணுங்க. நான் ஜெகன்மூர்த்திகிட்ட பேசி ஆள் பலம், மசில்ஸ் பலம், மைண்டு பலம், ஏடிஜிபி இப்போ போலீஸு ஜீப்பை கொடுத்து அனுப்புகிறாரு. இல்லையா? இப்போ காவல்துறைக்குள்ளே முடிச்சிருக்கலாம். இது எதுக்கு தேவையில்லாமல் ஜெகன்மூர்த்தியார் உள்ளே வரணும்? இல்லை, அது காவல்துறைக்கு உள்ளே வரணும்னா அந்த பையனை தூக்கிட்டு போயிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. தூக்கிட்டு போய் அவனை நீங்கள் நைய புடைச்சி அவனை டேமேஜ் ஆகி கொண்டு வீட்டில் விட்டிங்கன்னா அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஓடிடும் உயிர் பயத்தில். இப்போ அவனை ஏதாவது வகையில் உடல் ஊனமாக்கிட்டா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடும், அவ்வளோதான். இது ஐடியா கொடுத்ததே மகேஸ்வரி தான். ஏன்னா போலீஸ் மூளை இப்போ கிரிமினலாக இருக்கும்ல, அது பொம்பளை போலீஸாக இருந்தால் இன்னும் கிரிமினலாக இருக்குது. அப்போ இந்த ஐடியா தான் மகேஸ்வரி யாரை 3 பேரையும் இணைக்குது. அந்த அம்மா ஏடிஜிபி, ஜெகன்மூர்த்தி ப்ளஸ் மகேஸ்வரி 3 பேர் இணைஞ்சு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனுக்கு போனால் தனுஷு இந்த தகவலை தெரிஞ்சு தப்பிச்சு போயிடுறாரு. விஜயாசேரியோடு தப்பிச்சிடுறாரு. தனுஷோட தம்பி இருக்கான், வீட்டில் இருக்கான். போலீஸ் வேன் போய் தூக்குது. ஏன் போலீஸ் வேன் போய் தூக்குதுன்னா விசாரணை கூட்டிகிட்டு போகிறோமையா. ஆனால் அது ஏடிஜிபியோட ஜீப்பு ஓட்டிகிட்டு போகிறவங்க எஸ்ஐ செந்தில்குமார். ஆனால் போன ஆட்கள் பூரா புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அந்த மாதிரி ஆட்கள். எப்படி எல்லாம் கிடுமி விட்டு காதில் கடுக்கம் போட்டு ஒரிஜினல் ரவுடி மாதிரி. அப்போ மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இது போலீஸ் அல்ல, இவங்க பூரா புள்ளிங்கோ. போலீஸ் பொருள் வந்தால் புள்ளிங்கோ. நீங்கள் சைடு கிராப் எல்லாம் அந்த கரையை அரிச்ச மாதிரி இருக்கும், மேலே மட்டும் முடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இந்த மாதிரி ஆட்கள் போனோன்னையும் சந்தேகம் வந்து நேராக 100க்கு அடிச்சிட்டாங்க. 100க்கு அடித்த உடனேயும் திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் போயிடுச்சு. தகவல் போனோடனையும் இது முதலே டீல் பண்ண மேட்ரு. போலீஸ் வேனில் கடத்தல். அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ண யாருன்னா நம்ம தனுஷுடைய அம்மா, பக்கத்து வீட்டுக்காரர், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க. வந்த ஆளுங்க போலீஸ் மாதிரி தெரியல, ஆனால் போலீஸ் வேன், வண்டி நம்பர் சோன்சோ. தகவல் சொன்னோன்னையும்
போலீஸ் வேனில் கடத்தலாம் அது பெரிய மேட்டராக தான் இருக்கும். ஆமாம். அப்போ அஸ்ராக்காருக்கு தான் வடக்கு மண்டல ஐஜி. அவர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். அவர் போலீஸ் வேனில் கடத்துறானுங்களா? போலீஸ் வேனை இப்போ கடத்திருப்பானுங்க. போலீஸ் வேனில் போலீஸ் வந்து கடத்திருக்காது, போலீஸ் வேனை கடத்துறான். ஆமாம், பெரிய மேட்ரு இது. அஸ்ராக்காருக்கு மாட்டினா வேறு யார்ட்டு மாட்டினா லட்டு மாதிரி பஞ்சாயத்து முடிஞ்சு ஒரு 20 லட்ச ரூபா கை மாறி பொட்டி கை மாறி போயிடுவாங்க. அஸ்ராக்காருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எடுக்கிறாருன்னா போலீஸ் வேனை கடத்திருக்கானுங்க, போலீஸ் வேனை கடத்திட்டு ஆளை கடத்துறானுங்க. இவ்வளோ தைரியம் வந்துருச்சா நம்ம வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கிற நம்ம ஏரியாவில், நம்ம சரௌண்டிங்கில் வந்து இப்படி ஒரு வேலை நடக்குது. ஆனால் போலீஸ் வேனில் கடத்தல் நடந்துருச்சு. டோட்டல் போலீஸ் வேனையும் செக்அப் பண்ணுங்க. எதை? போலீஸ் வேனை செக்அப் பண்ணுங்க. யாருக்கு உத்தரவு? போலீஸுக்கு. மற்ற வண்டியை விட்டுருக்கடா, நம்ம வண்டியை செக் பண்ணுங்கடா. நம்ம வண்டி தானே, நம்ம வண்டியை கடத்திட்டு போயிட்டானுங்க. கடத்திட்டு போய் ஒரு பையனையும் கடத்திட்டானுங்க. அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் செக் பண்ணி தூக்கியாச்சு. தூக்குனா யார்? அது போலீஸா? போலீஸ் இல்லைங்க, புள்ளிங்கோ. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா மாதிரி எல்லாம் புள்ளிங்க இருக்காங்க. அப்போது ஸ்டேஷன் கொண்டு போயாச்சு. கொண்டு போனால் லைம் லைட்டுக்கு வந்துட்டார். யார்? அஸ்ராக்கார். ஓ, ஒரு இந்த கடத்தல் கேஸுக்கு ஐஜி நேரடியாக களத்தில் இறங்கிட்டார், லைவில் இறங்கிட்டார். இறங்கி செந்தில்குமாரா கேட்குறாரு, யார் நீ எடுத்துகிட்டு போனது? ஐயா எஸ்ஐ இருக்கான் வண்டியில். எஸ்ஐ எங்கே இருக்க? ஆயுதப்படை. ஏன் யார் உனக்கு கடத்த சொன்னா? ஐயா தான் சொன்னார். எந்த ஐயா? கொய்யா ஐயா. ஏடிஜிபி ஜெயராம். உடனே ஜெயராமை பற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் புகார். சங்கர் ஜிவால், என்னையா நடக்குது? உன் ஜீப் எடுத்துகிட்டு போய் கடத்தினானா? நீ தான் கடத்த சொன்னியாமா? இதெல்லாம் வெளியில் வராத செய்தி. கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நடந்திருக்கு. நேராக சங்கர் ஜிவாலுக்கு போன பிறகு சங்கர் ஜிவால் ஏடிஜிபி வர சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் இல்லை, செந்தில்குமார் தான் கடத்திட்டு போயிட்டார். செந்தில்குமார் எஸ்ஐ மேலே. எப்பவுமே போலீஸை பொறுத்த வரைக்கும் போய் 10 லட்சம் வாங்கிட்டு வாங்க எஸ்பி அனுப்புவார். ஏட்டையை போய் வாங்கிட்டு வருவார். ஏட்டையை மாட்டிக்குவார். ஏட்டையை ஜெயிலுக்கு போயிடுவார். எஸ்பி ப்ரொமோஷனில் போயிடுவார். எஸ்பி ப்ரொமோஷனில் போயிடுவார். ஏட்டையா நடக்கிறது தானே. ஏட்டையா ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ செந்தில்குமார் சஸ்பெண்டு. உடனடியாக சங்கர் ஜிவால் ஏடிஜிவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அஸ்ராக்கார் இல்லை, வாய்ப்பே இல்லை, இதை நம்ம விசாரிச்சாகணும். போலீஸ் வேனில் எடுத்துகிட்டு போய் ஒரு கடத்தல் நடந்திருக்கு. இப்போ இந்த மீதி இருக்கிற 4 பேர் 5 பேர் யார்? கேவி குப்பமூர்த்தி. நாங்களாம் யார் தெரியுமா? எங்களை. இப்படி ரைட், ஓகே, அவரை போய் தூக்கிட்டு வா. யாரை? மூர்த்தியை போய் தூக்கிட்டு வா. உடனே மூர்த்தி வீட்டுக்கு போயாச்சு. மூர்த்தி வீட்டுக்கு ஒரு 200-300 பேர் கூட்டிகிட்டாங்க. போலீஸ் ஃபோர்ஸை இறக்கியாச்சு. தூக்கிட்டு வாயா, அவ்வளோதான். போலீஸ் உள்ளே போகக்கூடாது. அப்போது திருவலங்காடு டிஎஸ்பி தமிழரசி அனுப்புகிறாங்க. அவர் உள்ளே இல்லைங்கிறாங்க எங்கள் கட்சிக்காரன் பூரா. போலீஸும் உள்ளே இருக்குதுங்குது. போலீஸ் உள்ளே இருக்கிறத செக்யூர் பண்ணி தானே முன்னாடி பின்னாடி போலீஸ் நிற்கிது. ஆமாம். தமிழரசி போய் ஆளே இல்லை. யார்? டிஎஸ்பி. ஏன்? லோக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், இருக்கலாம். இது எல்லாமே அப்படி தான். நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் கிடச்சிட்டான்னா போலீஸில் காம்ப்ரமைஸ் முடிஞ்சதுக்கு பொட்டி வாங்கியாச்சுன்னா நீ போய் ஏபி வாங்கி அது வரைக்கும் பிடிக்க மாட்டோம். பல ஸ்டேஷனுக்கு தாங்க பஞ்சாயத்து. கண்டிப்பா ஐயா. குற்றவாளி அவ்வளோ கூட்டம் நிற்குது, 200 போலீஸ் நிற்கிறாங்க. அப்போ இன்னொரு தப்பிச்சு வரானா எப்படி? அப்போ எல்லாமே இந்த குற்றவாளிகள் பெருகுவதற்கு காரணமே போலீஸ் தான். என்ன காரணம்னா, நீங்கள் குற்றவாளி சார் ஒரு கொலை குற்றவாளிக்கு 14 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா போலீஸே வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக. ஒரே நீங்கள் ஒரு வழக்கிலேயே 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்த 14 வழக்கில் 140 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அவன் எவனும் ஜெயிலுக்கே போகிறதில்ல. சாட்சியே வர்றதில்லை. சாட்சி வந்தால் விரட்டிடுது. அப்போது என்ன நடக்குதுன்னா, அஸ்ராக்கார் செக்யூர் பண்ணி ஆகணும் எங்கே இருந்தாலும். யாரை? மூர்த்தியை, ஜெகன்மூர்த்தியை. அப்போது இந்த டிஜிபி இதில் தலையிட்டும் இதில் காப்பாற்ற முடியல. யார்? ஏடிஜிபி காப்பாற்ற முடியல, ஜெகன்மூர்த்தியான காப்பாற்ற முடியல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தப்பு பண்ணலன்னா டேரக்டா ஆஜர் இருக்கலாம், அரெஸ்ட் பண்ணுங்க, நான் வரேன், பழக்க சந்திக்கிறேன் சொல்லலாம். எதுக்கு ஓடி ஒளியனா? அதான் இப்போ மகேஸ்வரி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பணம் வாங்கிலாம் பிரித்து கொடுத்துட்டேன், பணம் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. எவ்வளோதையா கொடுத்துருப்பாங்க? 50 லட்ச ரூபா. ஓ, குறைந்தபட்சம் 50 லட்ச ரூபாய்க்கு கம்மி யாரும் டீல் பண்ணுறது இல்லைங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டுங்க அதெல்லாம். 500 கோடி சொத்து இருக்குது, 50 லட்ச ரூபா டிஜிபி தானே.
நமக்கு எவனா 2000 3000 5000க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. 4 சேனல் சொல்லி விட்றாங்க அதிகமாகறான்னு சொல்லி. 50 லட்ச ரூபா சாதாரணமாக கிடைக்குது. அப்போது அஸ்ரா கார்கிட்ட இந்த விஷயம் போலின்னா வெளியிலே வந்திருக்காது. யார் சொல்லியும் கேட்காத நம்பர் அஸ்ரா கார்க். அப்போது இந்த வண்டி மேலே எஃப்ஐஆர் போடல. எந்த வண்டி? போலீஸ் கடத்தல் வண்டி எஃப்ஐஆர் போடல. விசாரணை எங்கே நிலுதுன்னா எங்கே போய் நிற்குதுன்னா ஜெயராம ஏடிஜிபிகிட்ட போய் நிற்குது, ஜெகன்மூர்த்திகிட்ட போய் நிற்குது. அதை தாண்டி போக மாட்டேங்குது. ஆமாம். அப்போ 2 பேரும் விசாரித்தா தான் முடிவுக்கு வரும். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் வர மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன நடந்ததுன்னா ஜெகன்மூர்த்தி அட்வான்ஸாக போய் முன்ஜாமீன் போய் போடுறாரு. நீங்கள் அஸ்ரா கார்க்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. டிஜிபிகிட்ட சொல்லிட்டு விட்டார். ஆனால் அரசியல்வாதியை கைது பண்ணவும் நிற்கிறார். ஏன்னா அந்த 4 பேர் சொல்கிறது யாரை? ஜெகன்மூர்த்தி தான். ஜெகன்மூர்த்தி தான். அவருடைய ஆளு தான். அவர் தான் பாஸ் அங்கே அனுப்பிச்சாரு. செந்தில்குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. எஸ்ஐ செந்தில்குமார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அது ஐஜி டிஜிபி பார்த்துக்குவார், டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குவோம். அப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும், விசாரித்து ஆகணும். விசாரிக்காமல் இந்த கேஸை முடிக்க முடியாது. இப்படி நிலைமை வருகிற பொழுது நேராக ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார் திங்கக்கிழமை. யார்? ஜெகன்மூர்த்தி போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. முன்ஜாமீன் கேட்கும்போது போலீஸ் தரப்பில் அத்தனை ரெக்கார்டிங் கொண்டு போய் ஜட்ஜ் ஐயாட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மக்களினுடைய கடைசி நம்பிக்கை எது? கடைசி ஆயுதம் நீதிமன்றம் தான். கொடுத்த உடனேயும் சார் ஏடிஜிபி வர சொல்லு, ஜெகன்மூர்த்தி வர சொல்லு, என்ன நடந்தது உங்கள் தரப்பில் சொல்லுங்கள். அப்போது 2 பேர் வந்தாச்சு. வந்த உடனேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடந்தது பூரா அஸ்ரா கார் கொண்டு போய் டேபிளில் வச்சிட்டாரு. படித்து பார்த்தாரு. ஜட்ஜ் ஐயா பார்த்துட்டு சொன்னார், ஒரு ஏடிஜிபியே ஒரு கடத்தல் காரணம் நடந்திருக்கார். யார் சொல்கிறா? செந்தில்குமார் சொல்கிறார். ஐயா அனுப்பிச்சாங்க, நான் போனேன். வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஐயா எங்கள் ஐயா தான் எப்படியா போய் செக்யூரிட்டி பண்ணிட்டு வர சொன்னார். இந்த பயலுக்கு போனவங்க தனுஷ் இல்லைன்னு பேசாமல் வந்திருக்கணும். ஆமாம். தனுஷுக்காக தனுஷு தம்பியை ஒன்றை வர வரைக்கும் நீ வா. எப்படி ஒன்றை நீ போலீஸ் என்ன பண்ணுவான், அந்த திருடிட்டு எங்கே ஓடி போயிடுவான். அப்போ அதை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுக்குவோம். நீதிமன்றம் ஏடிஜிபி வர சொல்லி கேட்குது. நீ ஒரு மக்கள் பணியாளர், அரசு சம்பளம் வாங்குறவர், கடத்தலுக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க. நீ 70,000 மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான். எதுக்கு? ஆமாம் ஆமாம், 70,000 பேர் உனக்கு ஓட்டு போட்டது மக்கள் பணிக்காக, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அதெல்லாம் செய்யலை. கட்ட பஞ்சாயத்து இந்த நீங்கள் மூர்த்தி மட்டும் இல்லைங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இது ஒரு பொதுவான ஒரு சைடு வருமானம். கட்ட பஞ்சாயத்து. ஆமாம். மணல் கடத்தல், டாஸ்மார்க் வியாபாரம், இதெல்லாமே குறைந்தபட்சம் 5 வருஷம் இருந்தால் ஒரு 200-300 கோடி தானாக சேர்ந்துருக்கு. இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். ஏடிஜிபி அடுத்து டிஜிபி ஆக போகிறாரு. ஒரு எஸ்ஐ அனுப்பி தூக்கிட்டு வான்னாருன்னா அப்போ இவருடைய சர்வீஸை எவ்வளோ நாள் பண்ணியிருப்பார். எத்தனை எஸ்பிக்கள், ஐஜிக்கள், எல்லாம் ரியல் எஸ்டேட் ஐஜிக்கள்லாம் தமிழ்நாட்டில் தான். 10,000 கோடி 20,000 கோடி ரியல் எஸ்டேட் இல்லாத ஜேசிக்கள், டிசிக்கள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்ஸே இல்லைங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிற 500க்கும் மேற்பட்ட பண்ணை வீடுகள் பூரா யாருக்கு சொந்தமானது? ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு சொந்தமானது தான். எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானது. எல்லாம் இதில் வர்றது எல்லாம் சட்டவிரோத பணம் தான். இந்த மூர்த்தி ஏடிஜிபி 2 பேருமே 2 முறை ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்காங்க. எங்கே? தாஜ் ஹோட்டலில். மீட்டிங்கை ஏற்பாடு யார்? மகேஸ்வரி. மகேஸ்வரி தான் மீட்டிங் பாயிண்ட். ஓய்வு, அதாவது பணி நீக்கப்பட்ட மகேஸ்வரி தான் இவர்களை பூரா ஒருங்கிணைச்சிருக்கு. எனக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் வெளி உலகத்துக்கு அந்த விஷயம் தெரியுது. வெளி உலகத்துக்கே தெரியுது. அப்போ நீதியரசர் வேல்முருகன் இதை மன்னிக்கவே முடியாது. உங்களை கைது செஞ்சே ஆகணும். எந்த போலீஸ் ஜீப்பில் கடத்தினீங்களோ அதே போலீஸ் ஜீப்புக்கு எங்கே போங்க, திருவிழங்கடல் உங்களுக்கு விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். எனக்கு கொண்டா. வரும்போது காரில் வந்தார், போகும்போது
குற்றவாளியாக arrest பண்ணி எது கடத்தருக்கு எந்த ஜீப்பை பயன்படுத்துறீங்களோ அதே போன்ற ஒரு ஜீப்பில் எங்கே போகிறாரு? ஜெயிலுக்கு போகிறார். ஜெயிலுக்கு போகல, திருவுளங்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். மூர்த்தியை நீங்கள் மக்கள் பணியாளர், உங்களை நான் மன்னிக்கிறேன், மக்கள் பணியாளர். இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. நீங்கள் 200 பேரை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி 300 பேர் நிறுத்தினீங்கன்னா இந்த அரசாங்கம் பயந்துருமா? அரசாங்கம் கட்டுப்படுமா? அரசு என்பது 1 லட்சம் போலீஸ் இருக்கான் எங்கள் தமிழ்நாட்டில். ஒரு 200 பேர் 500 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா போலீஸ் மிரண்டுருமா? காவல் என்பது அது ஒரு பெரிய அதிகார மையம். 50 பேர் 100 பேர் 500 பேர்லாம் அது பயப்படாது. கண்டிப்பாக இதை அவருக்கு வலியுறுத்தி போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவரை எங்கே அனுப்பிச்சாங்க? விசாரணைக்கு. இப்போ அவர் பின்னாடி ஏற்பட்ட தோண்ட வந்துட்டு இருக்கியா ஜெகன்மூர்த்தி? இல்லைங்க, அது அப்போ காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை விசாரிக்கல. குற்றம் பூரா யார் மேலே? காவல்துறை. நீங்கள் ஒவ்வொரு ரவுடி மேலேயும் ஏறக்குறைய 15 மர்டர் கேஸ் இருக்குங்க. எத்தனை கேஸு? 15 மர்டர் கேஸ் இருக்குது. அப்போது காவல்துறை சரியாக வேலை பார்க்கறது இல்லை. இப்போ ஜெகன்மூர்த்தியார் பின்னாடி பார்த்தீங்கன்னா இளங்கோ இருக்காராம், அது ஏற்பட செயின் லிங்காக போயிட்டு சார். அது கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு போய் நிற்குது ஐயா. ஆமாம், நிற்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ நார்த்து மெட்ராஸில் ரியல் எஸ்டேட்டில் கோடிக்கணக்காக பணம் வரும். ஹார்பரில் கோடிக்கணக்காக பணம் வருது. ஸ்கிராப்பில் கோடிக்கணக்காக பணம் வரும். அப்போது இப்படி பணம் வருகிற போது கொலை கொள்ளை, நீங்கள் காவல்துறையும் ஒரு பங்குதாரர். காவல்துறையும் ஒரு பங்குதாரர். நீங்கள் வெள்ளத்துறையை கொண்டு போட்டாங்க பூந்தமல்லியில் ஏசியா. எதுக்குன்னு கேட்டால் அங்கே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு கூட்டம், எதிரான ஒரு கூட்டம். எங்கள் எதில்? ஸ்கிராப் பிஸ்னஸில். இவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பவனை விரட்டுறதுக்கு தான் வெள்ளத்துறை அங்கே வர்றாரு. காவல் பணிக்கு இல்லை, ஆளுங்கட்சியினுடைய ஏவல் பணிக்கு வந்த பிறகு பார்த்தாரு, இவனும் ஸ்கிராப் பண்ணுறான் அவனும் ஸ்கிராப் பண்ணுறான். மச்சினை வர சொல்லி இவரே ஆரம்பிச்சிட்டார். யார்? அப்போ எங்காலே கொடு கான்ட்ராக்டை. எங்காலத்தை தான் கொடுக்கணும். இவர் ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதை பூனை அப்பம் பங்குச்சல்ல, ஏன் மச்சினன் தான் ஸ்கிராப் பண்ணுவான். கடைசியில் ஆளுங்கட்சி பார்த்து இவரை நம்ம ஆதரவானவர்களுக்கு வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா இவரே மச்சினை போட்டு பண்ணுறாரு. இவர் ஓய்வு இருக்கிற போது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓய்வு இருக்கிற பொழுது ஏன்னா அவர் 200-300 கூட அடிச்சுட்டு போயிட்டார். யார்? வெள்ளத்துறை. பாதுகாக்க சொல்லி அனுப்பிய வெள்ளத்துறை ஸ்கிராப் சிஸ்டம் அடிச்சுட்டு போயிட்டார். இதுதான் காவல்துறை. அதனால் காவல்துறை பூரா அரசியலாக்கப்பட்டு விட்டார். அரசியலில் ஆனால் இப்போ ஜெகன்மூர்த்தியார் கைது செய்யப்பட்டால் பல்வேறு வழக்குகள் தோண்டப்படும் அப்படிங்கிறாள், அது உண்மைதானையா? இல்லைங்க, போலீஸ் அதெல்லாம் செய்யாது, ஆளுங்கட்சி அதெல்லாம் செய்யாது. பல ஜெகன்மூர்த்தி இருக்காங்க, பல ஜெகன்மூர்த்தி இருக்காங்க, எந்த வழக்கும் தோன்றது இல்லையே. காவல்துறை நீங்கள் அதிகாரிகள் 2 பேருமே ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள்ட்ட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தான் தோண்டுவான். ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள்ட்ட நீங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்கள் வழக்கெல்லாம் தோண்டப்படும். ஆளுங்கட்சிக்கு வேண்டியவராக இருந்தீங்கன்னா உங்கள் உடனே ஏப்பா நம்மளால் அதை விட்டுறியா பார்த்துக்கலாம். டிஜிபி வரைக்கும் இதுபடி இருக்குது. அசோக்குமார் ஒரு டிஜிபி இருந்தார் நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில். இன்னொரு டிஜிபி எனக்கு பேர் மறந்து போச்சு, ஜெயலலிதா கூப்பிட்டு அந்த அம்மா அவர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ண சொல்லிடுச்சு. யார்? டிஜிபி. அப்பா தப்பி ஓடுனார், கர்நாடகா சேர்ந்த டிஜிபி. பாலியல் வழக்கு. இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. காரணம் இவர்களெல்லாம் பாதுகாப்பது எது? அரசியல் தான். இவர் இப்போ ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமும் 50 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்னர்கள் மகேஸ்வரி மூலம். ஆனால் ஜெகன்மூர்த்தி இன்னொரு அலிகேஷன் இருக்கு, அது உண்மைதானையா? ஆம்ஸ்டாங் கொலையிலே இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஒரு தெரியும் அப்படிங்கிறாங்களே, உண்மைதானே? இல்லைங்க, அதாவது காவல்துறை எப்பவுமே ஒரு வழக்கை ஆளுங்கட்சியை சேர்ந்தவனை காப்பாற்றணும், ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களை காப்பாற்றணும். அதுக்கு பிறகு விசாரணை எந்த வழக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் அது 3 பேர் அதில் என்கவுண்டர் பண்ணி கொல்லப்பட்டாங்க. எந்த காலத்துலேயும் அவன் உண்மையை சொல்லிடுவான்.
3 பேர் என்கவுண்டருக்கு பின்னாடி பல மர்மங்கள் செத்து போச்சு. என்கவுண்டர் பண்ணப்பட்டது எதை பல உண்மைகள் என்கவுண்டர் பண்ணப்பட்டது. திருவேங்கடம் ஏதோ உண்மையை சொல்லுகிறான். அப்போ எல்லாத்தையும் சப்ஜெக்ட் தான் போட்டு வச்சுருந்தாங்க. பூந்தமல்லி சப்ஜெக்ட் இல்லை, அவன் யாரையும் சந்திக்கக்கூடாது. ஏன் திருவேங்கடம் என்கவுண்டரை உண்மையை என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடத்தை இல்லை, திருவேங்கடத்தின் மூலம் ஏதோ அவன் அரசியல் முக்கிய அரசியல் புள்ளியை கைகாட்டுகிறான், எப்பாவது உண்மையை சொல்லிடுவான்னு உண்மைகளை என்கவுண்டர் பண்ணுவது தான் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பின்னணி. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. நேர்மையான அதிகாரி தான் அருண். ஆனால் அருண் நினைச்ச போல அது விசாரிக்க முடியாது. சிஎம் ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த அஸ்வத்தாமோட வந்து நின்றுச்சையா தாண்டலையா? ஆமாம் ஆமாம், சொல்ல பொறுத்தவங்களாம் எதாவது என்கொயரி பண்ணணுங்கன்னா ஆமாம் ஆமாம். நீங்கள் பெரிய பதவியில் இருக்கிறவர்கள்லாம் அரசியலில் ஒழிஞ்சுக்கும். அவர்களை என்றைக்குமே சட்டம் ஜனநாயகம் அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீதியை இப்போ அதில் இந்த வழக்கிலேயே அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி, வேல்முருகன் நீதியரசர் ஒரு மக்களுடைய நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். அதை அவர் சரியாக இந்த மக்கள் மீது நம்பிக்கை வச்சு அதை சரியாக செஞ்சுருக்கார். ஆக 2 பேரும் போன்ற காவல்துறை அதிகாரி, நீதியரசர் 2 பேரும் பல வழக்குகளுக்கு முன்மாதிரியாக இந்த வழக்கு அமைந்து விட்டது. கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.